இறைவனின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இப்போது நான் பேசுகின்ற இந்த விடயங்களை நேற்று பேச வேண்டும் என்று நினைத்தாலும் கூட துக்கம் தொண்டையை அடைத்து விட்டதால் அதனை என்னால் பேச முடியாமல் போய்விட்டது. பிப்ரவரி 28ஆம் தேதி காலையில் அக்கிரமக்கார அமெரிக்க படைகளும் இஸ்ரேல் படைகளும் சேர்ந்து நடத்திய வான்வெளி தாக்குதலில் 37 வருடமாக ஒடுக்கப்பட்ட முஸ்லிம்களின் இமாமாக இருந்த அதி உயர் ஆத்மா இமாம் ஆயத்துல்லா சையத் அலி காமனேயி அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த அதி உயர் ஆத்மாவை என்னுடைய வாழ்க்கையில் 2 தடவைகள் நேருக்கு நேராக சந்திக்கின்ற பாக்கியத்தை எனக்கு இறைவன் வழங்கினான். நான் 1987ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் தேதி ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு உயர்கல்விக்காக சென்ற போது இந்த அதி உயர் ஆத்மா இமாம் காமனேயி அவர்கள் அப்போது ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஜனாதிபதியாக இருந்தார்கள். ஒரு நாள் நான் கும் நகரிலே வீதியை கடப்பதற்காக முற்பட்ட போது அந்த நாச்சந்தியில் எனது வலதுபுறமாக இருந்து வந்த போலீஸ் வாகனம் மக்களை சற்று தாமதிக்க வைத்தது. அப்போது எனக்கு முன்னால் ஒரு கார் வந்து நின்றது. அதிலே இமாம் காமனேயி அவர்கள் பின் ஆசனத்திலே அமர்ந்திருந்தார்கள். அப்போது அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த நேரம். எனக்கும் அவர்களுக்கும் இடையில் அந்த காருடைய கண்ணாடி மட்டும்தான் இடைவெளியாக இருந்தது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக அருகிலே அவர்களை பார்க்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. 2வது தடவையாக தெஹ்ரான் பல்கலைக்கழக மைதானத்திலே வெள்ளிக்கிழமை ஹுதுபாவுக்காக சென்றிருந்த போது அன்று அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ஷஹீத் இமாம் காமனேயி அவர்கள் ஹுதுபா பேருரை நிகழ்த்துவதற்காகவும் ஜும்மா தொழுகையை நடத்துவதற்காகவும் வந்திருந்தார்கள். அப்போது வெளிநாட்டு மாணவர்களாகிய எங்களுக்கு 3வது சஃப் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதிலே எனக்கு கிடைத்த இடம் சரியாக இமாம் காமனேயி அவர்கள் நின்று ஹுதுபா பிரசங்கம் நடத்துகின்ற இடத்திற்கு நேருக்கு நேராக அந்த இடம் கிடைத்தது. இந்த 2 சந்தர்ப்பங்களையும் நினைத்து பார்க்கின்றேன். இந்த சமகாலத்திலே ஒரு உயர்ந்த மனிதர் அதி உயர் ஆத்மா என்று சொன்னால் அது இமாம் காமனேயி அவர்களாகத்தான் இருக்க முடியும். 1989ஆம் ஆண்டு அவர்களுடைய ஜனாதிபதி பதவி காலம் முடிவடைந்த நேரத்திலே இமாம் ஆயத்துல்லா ரூஹுல்லா மூசவி அல் ஹுமைனி அவர்கள் காலமானார்கள். அதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 37 வருடங்கள் ஈரான் இஸ்லாமிய குடியரசை மட்டுமல்லாது முழு உலக முஸ்லிம்களையும் அன்னார் வழிநடத்தி இருக்கின்றார்கள். அவர்களுடைய தெரிவு பற்றி அந்த தெரிவை மேற்கொண்ட உலமாக்களிடம் ஊடகவியலாளர்கள் விசாரித்த போது, ஏன் வயதில் மூத்தவர்கள் இருக்கும் போது இவரை இமாமாக தெரிவு செய்தீர்கள் என்று கேட்டதற்கு ஆயத்துல்லாக்களில் ஒருவர் வழங்கிய பதில் என்னவென்று சொன்னால், மருந்தையும் சுண்ணத்தையும் தவிர தன்னுடைய வாழ்க்கையிலே வேறு எதையும் செய்யாத ஒரு மிக பேணுதலான ஒரு மனிதராக நாங்கள் இவரை பார்க்கின்றோம். ஆகவே இவர்தான் இந்த இஸ்லாமிய குடியரசையும் உலகில் உள்ள முஸ்லிம்களையும் வழிநடத்துவதற்கு பொருத்தமானவர் என்று நாங்கள் தீர்மானித்தோம் என்று ஒரு
அதி உயர் சபையைச் சேர்ந்த ஆயத்துல்லா அவர்கள் கூறினார்கள். இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற போது அவர்கள் ஈராக்கிலே படுகொலை செய்யப்பட்ட இராணுவ தளபதி காசிம் சுலைமானி அவர்களுடைய அனுதாப உரையிலே பேசுகின்ற போது சொன்னார்கள், அந்த மனிதர் பலஸ்தீனிலே விருந்தையோடு இருந்த மக்களின் கைகளை நிரப்பிவிட்டு சென்றதாக குறிப்பிட்டார்கள். அந்த உரையின் இறுதி பகுதியிலே இமாம் காமனி அவர்கள் அழுது கொண்டே துவா கேட்டார்கள், யா அல்லாஹ், காசிம் சுலைமானி அவர்களுக்கு வழங்கிய அந்த ஷஹாதத் எனும் பாக்கியத்தை எனக்கும் நீ வழங்கிவிடு என்று பல தடவை அழுது கொண்டு துவா கேட்டிருக்கின்றார்கள். இன்று உண்மையில் நானும் அந்த துவாவை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். காசிம் சுலைமானி அவர்களுக்கு வழங்கிய அந்த ஷஹாதத்தை, இமாம் காமனி அவர்களுக்கு வழங்கிய அந்த ஷஹாதத்தை எல்லாம் வல்ல இறைவன் எனக்கும் வழங்க வேண்டும் என நானும் துஆ செய்கின்றேன். இமாம் காமனி அவர்களுடைய பணி நிறைவு பெற்றுவிட்டது. அவர்கள் இந்த பாழாய் போகும் உலகத்திலே இருந்து நித்திய உலகத்திற்கு சென்று விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தொடர்ந்தும் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகளிலே சில முக்கியமான விடயங்களை நான் குறிப்பிடுவதற்கு தயாராக இருக்கின்றேன். இதை மார்ச் 1ஆம் தேதி நான் பதிவு செய்திருக்க வேண்டும். இருந்தாலும் இன்றைய தினத்திற்குரிய பதிவை இன்று மாலையில் செய்யலாம் என நினைத்து அன்னாரின் உரையிலிருந்து முக்கியமான ஒரு பகுதியை இதன் தொடரிலே உங்களுக்கு வழங்கி விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் அரபு தலைவர்களே, நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள் வளங்கள் உண்மையில் உங்களுக்கே சொந்தமா? உங்கள் நிலங்களின் செல்வம் உங்கள் மக்களின் கைகள் இருக்கிறதா, அல்லது அது வெளிநாட்டு அதிகாரத்தின் மேசைகளில் தீர்மானிக்கப்படுகிறதா? ஒரு சமூகம் தன் முடிவுகளை தானே எடுக்க முடியாவிட்டால் அது சுதந்திரமான சமூகம் அல்ல. மேற்கத்திய ஆதிக்கத்திற்கு தலைகுனிய வேண்டாம். முஸ்லிம் நாடுகள் தங்கள் மரியாதையுடன் நிற்க வேண்டும். உங்களிடம் சொல்கிறேன், பல நாள் பயத்தில் வாழ்வதை விட ஒரு நாள் வீரனாக நிமிர்ந்து நிற்பதே மேல். அடிமைத்தனத்தில் நீண்ட ஆயுள் வாழ்வதை விட மரியாதையுடன் ஒரு நாள் வாழ்ந்தால் போதும். நான் இதை சொல்வதால் இன்றும் சகிதாக்கப்படலாம், நாளையும் சகிதாக்கப்படலாம். ஏனெனில் வரலாறு நீண்ட ஆயுளை நினைவில் வைக்காது, அது தைரியத்தை நினைவில் வைக்கும். பாலஸ்தீன் அது ஒரு நாட்டின் பிரச்சனை அல்ல, அது உம்மாவின் பொறுப்பு. உம்மா பிரிந்தால் பலவீனம், ஒன்றிணைந்தால் பலம். பிரிவு பலவீனம், ஒன்றிணைந்தால் பலம். இன்று மீண்டும் ஒரு கேள்வி நம்முன் நிற்கிறது. அடிமைத்தனமா அல்லது மரியாதையா? வரலாற்றின் ஓட்டம் சுழல்கிறது. அது கணிப்புரைகளை தாண்டி வேறு செயல் செல்கிறது. ஆனால் தைரியத்தின் குரல் அது எப்போதும் எதிரொலிக்கும். நாம் இந்த உலகத்தில் அன்புடன் வாழ வேண்டும். நாம் இஸ்லாத்திற்காக வாழ வேண்டும். நாம் இஸ்லாமிய அடையாளத்துடன் வாழ வேண்டும். வாழ்க்கை நீண்டதா என்பது முக்கியமில்லை, அது அர்த்தமுள்ளதா என்பதே முக்கியம். நீதிக்காக அரியர் மௌனம் காக்க மாட்டோம். மரியாதையுடன் வாழ்வோம், உண்மையுடன் வாழ்வோம்.